காமராஜருக்கு தெருவுல வைஜெயந்தி மாலா இருந்தாங்கன்னு ஒரு பேச்சே இருந்தது. அண்ணாவுக்கும் பானுமதிக்கும் ஒரு பேச்சு வரும்போதும் அது பேசியிருந்தது. இன்றைக்கு கலைஞருடைய மனைவி, உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி, ஸ்டாலினுடைய மனைவி ஆகியோர் வழக்கு தொடுக்காதன் காரணமாகவே அவர் நல்லவர்கள் அர்த்தம் இல்லை. தமிழ்நாடு எங்க இருக்குன்னா பாவாடை நாடாக எடுத்து பார்த்தால் தெரியும் சொன்னார் கருணாநிதி சட்டப்பேரவையில் அனந்தநாயகிக்கு. அது தவிர இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்து நான் விதவை பென்ஷன் நான் தரேன்னு சொன்னாரு. அப்படி அந்த அளவுக்கு வேற மாதிரியெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. தமிழக அரசியலுக்கு இது புதிதல்ல. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து சோபன் பாபுவோட இருக்கும்போது கேட்குறாங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, கோயிங் ஸ்டடின்னாங்க. லிவிங் டுகெதர் தான் அப்பயே சொன்னாங்க கோயிங் ஸ்டடி. ஆக இது வந்து புதியதல்ல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர்கிட்ட பட்டருடைய மனைவியான விஎன் ஜானகியை வந்து அழைச்சிட்டு வரும்போதும் இல்ல ஜெயலலிதா கூட அவருக்கு தொடர்ந்து பயணிக்கும் போதும் இந்த பேச்சு வரல. எப்போ ஒரு வழக்குக்கு போகுதோ அப்போ அது பிரச்சனையாக தான் செய்கிறது. அது இருக்கலாம். இது வந்து என்ன சொல்ற, தன்னுடைய மனைவிக்கு இது ஒருத்தர் இல்லப்பாங்கிறது ஒருத்தர் இல்லைங்கிற அர்த்தத்துல பேசுற அவர். அந்த மைண்ட்ல அந்த அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இது வந்து நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க.